தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நான் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் எனது சிந்தனைகள் எல்லாம் தமிழகம் மீதுதான் உள்ளது என அமித்ஷா கூறினார். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்பது சரிதான், ஆனால் தமிழக மக்கள் உங்களை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏற்றத்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாலும் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத நிலையிலும் தமிழக மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். டாஸ்மாகில் 35,775 கோடி ஊழலை செய்து சட்டவிரோத ஊழல் ஆட்சி நடக்கிறது. தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். பெஹல்காமில் அப்பாவி மக்களை மதத்தின் பெயரால் அடையாளப்படுத்தி கொடூரமாக கொன்ற பயங்கரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி பாகிஸ்தானுக்குள் புகுந்து அடித்ததை நாம் அவர்களுக்கு புகட்டிய பாடம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். பயங்கரவாதிகள் பதுங்கும் இடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி மண்ணுக்குள் மண்ணாக்கியது நம் ராணுவம். இந்தியாவின் வான்வழி வல்லமை உலக நாடுகளுக்கு எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் தாக்குதல்களை அடித்து தூளாக்கியது இந்திய ராணுவம் என்றும் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பூஜை செய்ததில் மகிழ்ச்சி. நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் நமது குடிமக்களின் நல்வாழ்விற்கும் அன்னையின் ஆசிகளை பெற்று பிரார்த்தனை செய்தேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழகத்துக்கு வந்து உங்களை சந்திக்கும் போது பெருமைக்குரிய தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்ற எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். மதுரை சாதாரண நகரம் இல்லை, 3000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட முக்கியமான புனித இடம். ஜூன் 22 நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். சூரியன் வரும் சுட்டரிக்கும் என்று நினைத்து மிகப்பெரிய பந்தலை போட்டோம். அமித்ஷா வருகையால் சூரியனை மறைந்துவிட்டது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். அமித்ஷா சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறவர் அமித்ஷா. எப்போதும் திமுகவுக்கு ஷா என்றால் பயம். ஷா பெயரை கேட்டாலே திமுகவுக்கு ஷாக் அடிக்கும். தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். பொய்யிலே கால்பொடி, புரட்டிலே முக்கால் பொடி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களை திமுகவினர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அனைவரும் கண் துஞ்சாமல் உழைக்க வேண்டும். ஜூன் 22 திருப்பரங்குன்றம் முருகன் மாநாட்டில் நாம் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக இல்லை. பெண்களுக்கு எதிரான சார்கள் உலவும் போது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சினிமா தயாரிக்கும் தம்பிகள் உலவும் போது மக்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டுகள் திமுக தனது ஆட்சி காலத்தை கடத்திவிட்டது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் என்றும் தெரிவித்தார். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் 2026 நமது ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் இலக்காக இருக்கக்கூடாது என மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார். கொங்கு பகுதியில் முதியோர்களை குறிவைத்து கொலை நடக்கிறது. தென்பகுதியில் ஜாதி வன்முறையிலும் சென்னையில் கூலிப்படை கொலைகளும் நடக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்கு நிம்மதியில்லாத ஆட்சி நடக்கிறது. அதையும் 2026 வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறினார். திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2026 தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசினார். முருக பக்தர் மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் மாநாடாக இருக்கும் என்றும் கூறினார். நான் முருகனின் பேரன், அதனால் உளமாற முருகனை பற்றி பேசுகிறேன். தமிழகத்தில் முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. முருகனை தொட்டால் ஓட்டு வருமா என்று பாரதிய ஜனதா பார்க்கிறது. அரசியலுக்காக முருகன் மாநாட்டை நடத்துகிறார்கள் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். இதற்கெல்லாம் ஏமாறும் கூட்டம் என்று நம்மை நினைத்து விட்டார்களா? பாரதிய ஜனதா மத அரசியல் செய்கிறார்கள், மக்கள் நல அரசியல் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். கமல்ஹாசன் எதற்காக அவ்வாறு பேசினார் என்பது தெரியவில்லை. தமிழ் மூத்த மொழிதான், ஆனால் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்பதற்கான ஆதாரம் கமல்ஹாசனிடம் இருக்கிறதா என நடிகர் சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் சீமானை தவிர தங்களை தமிழ் பற்றாளர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் உள்பட வேறு யாரும் கருத்து சொல்லாதது ஏன் என்றும் கேட்டுள்ளார்.
தமிழ்நாடு முதல்வரை பார்த்துதான் மத்திய அரசு இன்று பதற்றத்தில் உள்ளது என்பதற்கு அமித்ஷாவின் வருகையே ஒரு எடுத்துக்காட்டு என்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கத்தான் செய்வார்கள் என்றார். முதல்வர் ஸ்டாலின் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெல்லும் என பேசி வருகிறார். அது பகல் கனவாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். பாஜக வலையில் அதிமுக சிக்கியுள்ளது. தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். கூட்டணி ஆட்சி என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. ஆனால் தமிழகத்தில் அதற்கான சூழ்நிலை இன்னும் கனியவில்லை. அதற்காக எங்களது நிலைப்பாட்டை இன்னும் கைவிடவில்லை என்றும் தெரிவித்தார். அனைவரும் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் விரைவில் வரும். அது சென்னையிலிருந்து வருமா, தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வருமா என்று எனக்கு தெரியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். கூட்டணி குறித்து இன்னும் 2-3 மாதங்களில் தெரிந்துவிடும். இப்போதும் சொல்கிறேன், அன்புமணியுடன் பேசியது ரகசியம், ரகசியத்தை சொல்லக்கூடாது என்றும் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% எந்த மாற்றமும் இருக்காது என்ற உத்தரவாதம் அளிக்க தயாரா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேள்வி எழுப்பினார். கடந்த 11 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இன்று பெண்கள் வெறும் பங்கேற்பாளராக மட்டுமல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சி கதையை இயக்கும் தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நபர்களாக திகழ்வதாக தெரிவித்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் குற்றச்சாட்டு மக்கள் தீர்ப்பை அவமதிப்பது போன்றது என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் விமர்சித்துள்ளார். ராகுலின் பேச்சு காங்கிரஸை மேலும் படுகொழியில் தள்ளும். ஜனநாயகம், தேர்தல் கமிஷன் குறித்து தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்புவதன் மூலம் ராகுல் நாட்டை எந்த திசையில் கொண்டு செல்கிறார், எந்த விஷத்தை பரப்புகிறார் என்பது கவனமாக பார்க்க வேண்டும். மக்கள் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பை நேரடியாக எதிர்க்க துவங்கியுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்க் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி துவங்க இருப்பதாக நேற்று அறிவித்தார். முன்னதாக தன் சமூக வலைதள பக்கத்தில் 80% நடுநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என கருத்து கணிப்பு நடத்தினார். இதில் 56.30 லட்சம் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதிலும் சரியாக 80% பேர் புதிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி துவங்க இருப்பதாக எலான் மஸ்க் அறிவித்தார். எலான் மஸ்கால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். அவருடனான உறவு முறிந்ததுதான். வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டளிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, வைகை உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மதுரையில்தான் திமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட உள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். கடந்த 70 ஆண்டுகளாக வாங்காத கடனை கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு வாங்கியுள்ளது. பொதுமக்கள் மீது வரி மற்றும் கடன் சுமையையும் ஏற்றியுள்ளது என முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தாள் என்ற தாயார் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களுக்காக சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் மறுபடியும் தனியாக வசித்து வரும் வயதானவர்களை படுகொலை செய்யப்படுவது தொடர்வது பலத்த கேள்விகளை எழுப்புகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ள உள்ளார்.
அன்றைய தினம் 2026 தேர்தலில் கட்சி நிர்வாகிகள் திறம்பட கட்சி பணிகள் செய்ய ஸ்பிளெண்டர் பைக் வழங்கப்படும் என ஓபிஎஸ் அணியினர் தெரிவித்துள்ளனர். கோவை சிட்கோ பகுதியில் கோவை தெற்கு பாரதிய ஜனதாவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னட மொழி விரோதி கமல்ஹாசன் அவரின் கருத்தை ஆதரிக்கும் திமுக கூட்டணிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பது மட்டுமே திமுக அரசின் செயல்பாடாக உள்ளது. மத்திய அரசுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொண்டால் தமிழகம் மேலும் வளர ஏதுவாக இருக்கும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சரத்குமார் கூறினார். பாமக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ச்சி மிக சிறப்பாக உள்ளது. என்னுடைய பயணமும் பாரதிய ஜனதாவில் சிறப்பாக உள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் மோடி மீது முழு நம்பிக்கை இருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் புத்தி கூர்மை மீது எனக்கு 100% நம்பிக்கை உள்ளது. அவர் அனைவருடன் இணைந்து பணியாற்றிய பிறகே தொகுதி மறுவரையை முன்னெடுப்பார் என தெரிவித்தார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் பதவி விலக கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் அரசை கண்டித்து கோஷங்களும் எழுப்பினர். ராணுவ அலுவலகம் அருகே பாதுகாப்பாக வாழ்ந்த பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்ததுடன் அவர் குறித்து தைரியமாக தகவல் தெரிவித்த டாக்டரை கைது செய்து தண்டனை வழங்கியது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறினார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை ஆதரித்தால் வெகுமதி கிடைக்கும், அவர்களை காட்டிக் கொடுத்தால் தண்டனை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூன் 10ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா செல்கிறார். கடந்த 2 முறை தொழில்நுட்ப பிரச்சினையால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. தற்போது அனைத்து முடிவுக்கு வந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்லா சென்றுள்ள காங்கிரஸ் பார்லிக்குழு தலைவர் சோனியாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் சோனியா அனுமதிக்கப்பட்டதாகவும் வழக்கமான பரிசோதனைகளுக்கு பின் அவர் வீடு திரும்பியதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். மணிப்பூரில் மெய்டியின் அமைப்பான அரம்பாய் தெங்கோல் தலைவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் பரவியது. தலைவரை விடுவிக்க கோரி அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சாலையில் டயர்களை எரித்து போராட்டம் நடத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த மேற்கு இம்பால், கிழக்கு இம்பால், தௌபால், காக்சிங், பிஷ்ணுபூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 391 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதுவரை 5755 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் மாஸ்க் அணியும்படி மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டில்லி வந்தார். அவரை நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்று பேச்சு நடத்தினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எப்போதும் போராடும், தீங்கு இழைப்போரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இணையாக கருதுவதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என ஜெய்சங்கர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் சைத்தன்யா நகரைச் சேர்ந்த ராமாவத் ஸ்ரீலதா குடும்ப பிரச்சினையால் விரக்தியடைந்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்ய முயன்றார். விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக நேற்று முதலே பக்தர்கள் குவிந்தனர். இலவச தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதியில் நேற்று ஒரே நாளில் 88,257 பேர் தரிசனம் செய்துள்ளனர். ஒசூர் டிவிஎஸ் நகரில் உள்ள ஸ்ரீ எல்லம்மா தேவி மற்றும் கைலாசநாதேஸ்வரர் கோயிலில் நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மேயர் சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அந்திவாடி மற்றும் மிடுகரப்பள்ளியைச் சேர்ந்த பெண்கள் மேலத்தாளங்கள் முழங்க பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பொன்னேரி அருகே 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லட்சுமி நாராயண சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த பேரூர் கிராமத்தில் விநாயகர், செல்லியம்மன், ஐயனார் உட்பட ஒரே நாளில் 9 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் வைராக்கல் கிராம நாட்டாமைகள், கிராம பொதுமக்கள் பெரும் திரளான கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கோலாகலமாக நடந்தது. சிகர நிகழ்ச்சியான செண்பகவல்லி அம்மன் கைலாசநாதர் சாமி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள எறும்பேஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அமைச்சர் மகேஷ் உள்பட திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிவகாசியில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு குழந்தை வேலன் காவடி திருவிழா நடந்தது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற காவடி ஊர்வலம் திருத்தங்கல் முருகன் கோயிலில் நிறைவடைந்தது. சிறுவர் சிறுமியர் உட்பட ஏராளமானோர் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் அருகே அஞ்சுக்குழிப்பட்டியில் அமைந்துள்ள எல்லம்மாள் பரசுராமர் கோயிலின் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. கோயில் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் அருகே புதுவசூரில் ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோயில் மற்றும் புதிய விஸ்வரூப 92 அடி உயர முருகர் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1 லட்சம் பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டத்தை துணைநிலை கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் முத்துராஜபுரம் ஸ்ரீ பகவதியம்மன் கோயிலில் விமரிசையாக நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கேரள மாநிலம் இடுக்கிக்கு சுற்றுலா சென்றனர். நெடுங்கண்டம் பகுதியில் உள்ள தூவல் அருவி அருகே நின்று செல்ஃபி எடுத்தனர். ஆபத்தான பாறை மீது ஏறி நின்றபோது இளைஞர் ஒருவர் தவறி விழுந்தார். பாறையோடு ஒட்டிய நிலையில் அந்தரத்தில் தொங்கினார். அவரை உள்ளூர் மக்கள் உதவியுடன் சக நண்பர்கள் கயிறு கட்டி மீட்டனர். சென்னை புறநகரில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வானகரத்தில் ராட்சத பேனர் கவிழ்ந்து மின்சார ஒயர் மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் பீதியடைந்தனர். போக்குவரத்து போலீசார் வாகனங்களை மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தினர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு பல்வேறு துறைகள் சார்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெடுஞ்சாலை, பதிவுத்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர்கள், துறை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 4 மாநகராட்சிகள், 13 நகராட்சிகள், 49 பேரூராட்சிகள், 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121.37 லட்சம் மக்கள் பயன்பெறும் 9,011.45 கோடி ரூபாயில் 71 குடிநீர் திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொன்னேரியில் தடம் 90 எண் கொண்ட அரசு பஸ் பழுதாகி நடுவழியில் நின்றது. இதனால் பயணிகள் கொளுத்தும் வெயிலில் இறங்கி நடந்து சென்றனர். திருப்பூரூர் முருகன் கோவில் சன்னதியில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. இதனால் கோயில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தக்காளி லோடு ஏற்றி சென்ற மினி லோட் வேனின் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிரைவர் அர்ஜுனன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். 1 லட்சம் மதிப்பிலான தக்காளிகள் சாலையில் சிதறின. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கிரெயின் உதவியுடன் மினி லோட் வாகனத்தை மீட்டனர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுபமுகூர்த்த தினம் மற்றும் காற்று அதிகரிப்பு காரணமாக வாழை இலை விலை கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. ஆண்டிப்பட்டி சந்தையில் ஒரு கட்டு வாழை இலை 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் குடும்பத்துடன் உற்சாக குளியல் போட்டனர். மெயின் அருவி பகுதியில் உள்ள கடைகளில் காடை முட்டை ஆம்லெட் விற்பனை களை கட்டியுள்ளது. ஒசூரில் இருந்து நேற்று இரவு தென்கனிக்கோட்டைக்கு இயக்கப்பட்ட 46ஆம் எண் கொண்ட அரசு பஸ்ஸில் மின் விளக்குகள் எரியாததால் கண்டக்டர் மொபைல் டார்ச் அடித்து அந்த வெளிச்சத்தில் டிக்கெட் வழங்கினார். இதை கண்ட பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். வெளிச்சம் இன்றி அவதிப்பட்டனர்.
கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மார்ச் மாதத்தில் அறுவடை செய்யப்பட்ட 500 டன் சின்ன வெங்காயத்தை விற்பனை செய்ய முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் அறுவடை செய்த சின்ன வெங்காயத்தை பட்டவையில் அடைத்து வைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒசூர் அருகே தளி அடுத்த தாசரப்பள்ளி கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அறுவடைக்கு தயாராக இருந்த 4.5 டன் மாங்காய்களை ருசித்ததுடன் சேதப்படுத்தி சென்றனர். தகவல் அறிந்த ஜவளகிரி வனத்துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்து சேதமடைந்த மாமரங்களை பார்வையிட்டனர். தளி தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தவும் நிவாரண நிதி வழங்கவும் வனத்துறையினரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்கள் இலவச முழு உடல் பரிசோதனை செய்வதற்காக நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களிலும் இல்லாத மருத்துவ அதிநவீன கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த குரங்குமுடி எஸ்டேட் பகுதியில் ஒய்யாரமாக நடந்து சென்ற காட்டு யானையை அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். யானையை போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். ஹாயாக வாக்கிங் சென்ற யானை வனப்பகுதியை ஒட்டிய தேயிலை காட்டிற்குள் முகாமிட்டது. வனத்துறையினர் யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கேரளாவில் பெய்த பருவமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை சாலக்குடி சாலையில் உள்ள சார்பா மற்றும் இரு மாநில எல்லையில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரு நீர்வீழ்ச்சிகளிலும் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் இரு மாநில சுற்றுலா பயணிகளும் அதிரப்பள்ளி மற்றும் சார்பா நீர்வீழ்ச்சிகளில் திரண்டனர். வைகாசி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாளான இன்று ஒரே நாளில் குன்றத்தூர் முருகன் கோயிலில் 57 திருமணங்கள் நடைபெற்றது. இதனால் கோயில் பொதுமக்களால் நிரம்பி வழிந்தது. கோயிலுக்கு செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் நெரிசலை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். ஜூன் 4 முதல் ஜூன் 8 வரை இயக்கப்பட்ட 11,026 பஸ்களில் 6,06,430 பயணிகள் பயணம் செய்ததாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத் தெருவைச் சேர்ந்த சித்ரா என்பவர் அரசு மருத்துவமனை சாலையில் தவறவிட்ட 6.5 பவுன் தங்கச் செயினை காவலர் செல்வி எடுத்து ராசிபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். செயின் அதன் உரிமையாளரான சித்ராவிடம் ஒப்படைக்கப்பட்டது. செயினை மீட்டு தந்த காவலருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நாகநாத சுவாமி கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வரும் அர்ச்சகர் தியாகராஜன் மீது இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் அவரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து 3 நாட்களுக்குள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல் அலுவலர் சிவசங்கரி அர்ச்சகர் தியாகராஜனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது ஜேசிபி மோதி விபத்துக்குள்ளானதில் 4 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் படுகாயமடைந்து வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி சோதனைச் சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பேரளம் போலீசார் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட வெளிநாட்டு மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டதாக காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மதியழகன், பாலமுருகன் ஆகியோரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கில் கடந்த 6ஆம் தேதி அதே கிராமத்தைச் சேர்ந்த உஷா ராணி என்பவர் விபத்தில் படுகாயமடைந்தார். நேற்றிரவு அவருக்கு மூளைச்சாவு ஏற்படவே அவரது உறவினர்கள் உஷா ராணியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கலியனூர் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவரின் நாட்டுக்கோழிகளை 5க்கும் மேற்பட்ட திருநாய்கள் துரத்தி கடித்துக் கொன்றது. இந்த சம்பவத்தை கண்டித்து மகேஸ்வரன் இறந்த நாட்டுக்கோழிகளை ஊராட்சி அலுவலகம் முன் வைத்து நியாயம் கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டார். 10 நாட்களுக்குள் வெறிநாய்களை பிடிப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்த பின் போராட்டத்தை கைவிட்டார். மேலும் 10 நாட்களுக்குள் திருநாய்களை பிடிக்காவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். மலேசியா கோலாலம்பூரைச் சேர்ந்த குமார் தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தார். பணியில் இருந்த சுற்றுலா காவலர், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளதால் தலா 100 ரூபாய் வீதம் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி வாக்குவாதம் செய்தார். குமாருடன் வந்த தனிஷ் என்பவரை பெண் வனவர் மாசானமுத்து தாக்கினார். இதுபற்றி அறிந்த வனத்துறை அதிகாரிகள் மாசானமுத்துவை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு டிரான்ஸ்பர் செய்து நடவடிக்கை எடுத்தனர். ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் 9, 12, 14, 16 ஆகிய தேதிகளில் பகுதி நேரமாக ஈரோடு கரூர் இடையே ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் கரூரில் இருந்து மதியம் 3:05 மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாளை நெல்லை திருச்செந்தூர் இடையே 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத், ஆழ்வார், திருநகரி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டில் மாம்பழ உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் 10 இடங்களில் மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள் மற்றும் தனியார் தொழில் முனைவோர் வாயிலாக அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான இடம் தேர்வு செய்யும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் 23 பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பர்மா காலனியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரது மனைவி கீதா. இவருக்கு கிராம உதவியாளர் வேலை பெறுவதற்காக கண்ணன் என்கிற LIC ஏஜென்ட்டை நடராஜன் நாடினார். அரசியல்வாதிகளுடன் தனக்கு பழக்கம் உள்ளதாக கூறி 1.75 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு வேலை வாங்கிக் கொடுக்காமல் ஏமாற்றினார். திருத்துறைப்பூண்டி போலீசார் தலைமறைவாக உள்ள கண்ணனை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் வெட்டுக்காடு பகுதியில் மகேஸ்வரன் என்பவரின் தென்னந்தோப்பில் கலைக்கண்ணன், முருகன் ஆகியோர் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்தனர். அங்குள்ள வீட்டில் கலைக்கண்ணன் இரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். குடிபோதையில் கலைக்கண்ணனை அடித்து கொலை செய்த முருகனை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழனிக்கு சென்ற அரசு பஸ்ஸில் பயணித்த சுந்தர்ராஜ் என்பவரிடம் மர்ம நபர் ஒருவர் 25,000 ரூபாய் பிக் பாக்கெட் அடித்துள்ளார். இது குறித்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பஸ் ஸ்டாண்ட் முழுவதும் போலீசார் விசாரணை நடத்தினர். பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். இதனால் பஸ் ஸ்டாண்டில் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் டி கள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சித்தார்த்தன். அவரது மகன் விஸ்வாமித்ரன் பணத்தை வைத்து பூஜை செய்தால் இரட்டிப்பாகும் என கூறி திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அழகர்சாமியிடம் 9.84 லட்சம் பெற்று மோசடி செய்துள்ளனர். பெரியகுளம் தென்கரை போலீசார் இருவரையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்தவர் மாதம்மாள். இவர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக உள்ளார். இவரிடம் 50,000 ரூபாய் மதிப்பில் கருப்புத்தாள் பண மோசடியில் ஈடுபட்ட தலைமறைவான முக்கிய குற்றவாளி பிரபு என்பவரை தேன்கனிக்கோட்டை போலீசார் கர்நாடகாவில் கைது செய்தனர். அவரிடமிருந்து பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கருப்பு தாள்கள் உட்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடற்பகுதியில் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் தடகள போட்டியில் பெண்களுக்கான 500 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் கோவையைச் சேர்ந்த வித்யா ராம்ராஜ் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்குவுக்கும் சமாஜ்வாதி MP பிரியா சரோஜுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடந்தது. BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், MPக்கள் ஜெயா பச்சன், டிம்பிள் யாதவ் மற்றும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரவீன்குமார், பியூஷ் சாவ்லா மற்றும் மணமக்களின் நெருங்கிய உறவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. கோலி, ரோஹித் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் சுப்மன் கில் கேப்டன்ஷிப்பில் முதல் முறையாக இந்திய அணி களமிறங்குகிறது. முதல் டெஸ்ட் வருகின்ற 20ஆம் தேதி லீட்ஸில் துவங்க உள்ள நிலையில் இந்திய வீரர்கள் இங்கிலாந்து சென்றுள்ளனர். லார்ட்ஸில் இன்று பயிற்சியை துவக்கினர். இதுகுறித்த வீடியோவை BCCI வெளியிட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா பேரனும் கார்த்திக் ராஜாவின் மூத்த மகனுமான யதீஸ்வர் இசையமைப்பாளர் ஆகியுள்ளார். திருவண்ணாமலையில் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி ஆல்பத்தை ரமணர் ஆசிரமத்தில் வெளியிட்டுள்ளார். யதீஸ்வர் கூறுகையில், சின்ன வயது முதலே எனக்கு இசை மீது ஆர்வம். முதல் பாடல் பக்தி பாடலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். தாத்தா, அப்பா சில ஆலோசனைகளை தந்து உதவினர். எனக்கும் தாத்தா, அப்பா மற்றும் எங்கள் குடும்பத்தினர் வரிசையில் சினிமாவில் இசையமைக்க ஆர்வம் உள்ளது. நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் என்றார். 2010 கிரிஷ் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், அனுஷ்கா, மஞ்சு மனோஜ் நடிப்பில் தெலுங்கில் வெளியான படம் வேதம். தமிழில் சிம்பு, அனுஷ்கா, பரத் நடிக்க இப்படம் வானம் எனும் பெயரில் ரீமேக் ஆனது. இப்படம் வெளியாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. இது தொடர்பாக கிரிஷ் அளித்த ஒரு பேட்டியில், வேதம் படம் ரிலீஸ் சமயத்தில் ப்ரமோஷனுக்காக அனுஷ்காவின் கிளாமரான போஸ்டரை சிட்டியின் முக்கிய பகுதியில் விளம்பரமாக பயன்படுத்தினோம். அதனால் சுமார் 40 விபத்துகள் ஏற்பட்டது என வழக்கு பதிவானது. இதனால் அந்த விளம்பர போஸ்டரை அகற்றினோம் என தெரிவித்துள்ளார். ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ், அனுஷ்கா, ராணா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடிப்பில் 2015 பாகுபலி படத்தின் முதல் பாகம் வெளியாகி வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2017 பாகுபலி 2 வெளியாகி 1800 கோடி ரூபாய் வசூலித்தது. பாகுபலி படத்தை அக்டோபரில் ரீரிலீஸ் செய்யும் பணி நடக்கிறது.
புது முயற்சியாக 2 பாகங்களையும் ஒன்றாக இணைத்து அதற்கு ஏற்றபடி எடிட் செய்து ஒரே படமாக வெளியிடவுள்ளதாக தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். மறைந்த நடிகர் விஜயகாந்த் மகன் நடிகர் சண்முக பாண்டிய நடிப்பில் அன்பு இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் படைத்தலைவன். யாமினி சந்தர், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், கருடாராம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இளையராஜா இசையமைத்துள்ளார். காட்டு யானைகளின் வாழ்வியல் பின்னணியில் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை கதையை சொல்லும் படமாக உருவாகியுள்ளது. போதிய தியேட்டர்கள் கிடைக்காததால் இருமுறை ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்ட இப்படம் தற்போது ஜூன் 13 தமிழகத்தில் 500 தியேட்டர்களில் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் படம் பென்ஸ். ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்க வில்லனாக நிவின் பாலி நடிக்கிறார். பாக்யராஜ் கண்ணன் கூறும்போது, இந்த படத்தின் கதை லோகேஷ் உடையது. இது நடக்கும் சில சம்பவங்கள் LCU படங்களுடன் இணைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட்டில் ஒரே யூனிவர்ஸில் பல இயக்குநர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இயக்குவார்கள். அந்த மாதிரியான ஒரு முயற்சியில்தான் இந்த படத்தை இயக்கி வருகிறேன் என்றார். நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து வெங்கட் பிரபு ஒரு படத்தை இயக்க உள்ளார். கால்ஷீட் பிரச்சனையால் இந்த படம் தள்ளிக்கொண்டே போன நிலையில் தற்போது நவம்பரில் கால்ஷீட் தருவதாக சிவகார்த்திகேயன் சொல்லியுள்ளார். அதனால் படத்தின் முன் தயாரிப்பு வேலைகளை துவங்கியுள்ளார் வெங்கட் பிரபு. டைம் டிராவலை வைத்து சயின்ஸ் பிக்ஷன் படமாக உருவாகிறது. இதில் ஹீரோயின்களாக கல்யாணி பிரியதர்ஷன், கயாட் லோகர் ஆகியோர் நடிக்க உள்ளனர். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் வீர தீர சூரன் பாகம் 2. அடுத்து இந்த படத்தின் முதல் பாகமும் உருவாக உள்ளது. மறுபுறம் அருண்குமாரின் அடுத்த பட வேலைகளும் நடக்கின்றன. கமலின் ராஜ்கமல் தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்க அருண்குமார் ஒப்பந்தமாகி உள்ளார். இதற்கான நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்வு செய்யும் பணி நடக்கிறது. விரைவில் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.